ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளாக நம்ம வீடியோ பண்ணலை அப்படின்னா உடம்பு சரியில்லை. அதனால் கொஞ்சம் போட முடியல. சரிங்களா? என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்றைக்கி பேசக்கூடிய அந்த குரல் வளத்துலேயும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோவில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஃபாலோஅப் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 555 நான் எடுத்திருந்தேன். 555 7441 2 செட்டுமே ஃபாலோஅப் நம்பர் எடுத்திருந்தேன். ஒரு செட்டு ஃபாலோஅப் நம்பர் வின் ஆயிடுச்சு. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7441 ஃபாலோஅப் நம்பரில் இருக்குது. சரிங்களா? அது இப்போ வரும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக வர்றப்போ அதை கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னிலிருந்து ஒரு ஃபார்முலா ஒரு செட்டு பாஸ் ஆகணும். அதை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு செட்டு. சரிங்களா? அது இன்றைக்கே வந்தாலும் வரலாம், இல்லை 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து வந்தாலும் வரலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதுலேயும் 4 டிஜிட், அந்த ஃபாலோஅப் நம்பர்லேயே 4 டிஜிட்டு. நான் வீடியோவில் 3 டிஜிட் மட்டும்தான் கொடுப்பேன். என்னோடய இடத்துல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும், ஜாயின் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் கரெக்டாக 4 டிஜிட் நான் அதை எடுத்து போட்டுருவேன். அது மெயினாக இருக்கும். ஏன்னா வீடியோவில் அதிகமாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நான் ஆரம்ப காலங்கள்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். அது என்ன ரீசன் என்னங்கிறது தெரியும். ஆனால் வீடியோவில் நான் அதை சொல்ல போகிறதும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி என்கிட்ட ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்குமே எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்து போடுவேன் அப்படிங்கிறது மட்டும் நம்பிக்கையாக இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் வருமா வராதா, டவுட்டா, கன்ஃபார்மா, இதெல்லாம் கேட்கவே கூடாது. வரவங்க நான் எடுத்து கொடுக்குறத ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங்ஸ் நிச்சயமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. இந்த வீடியோவோட கடைசியாக நான் என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன். கொடுக்குறத நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணாதவங்க விட்டுருங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 2 மாதம் கேரண்டியாக நான் வீடியோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளேயே நான் எல்லாத்துக்குமே வின்னிங்ஸ் பக்காவாக எடுத்து போட்டு சேனலை க்ளோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சேனல் க்ளோஸ் ஆனாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அதை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னோடய இடத்துல நான் எடுத்துருக்கிறது கரெக்டான முறையில் 10 lakhs நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதன் மூலமாக சம்பாதிச்ச ஒரு டார்கெட். இதன் மூலம்னா வீடியோ மூலமாக கிடையாது. நான் கெஸ்ஸிங் எடுத்து நான் ப்ளே பண்ணி ஒரு 9 இயர்ஸ், அதாவது 9 இயர்ஸில் நான் சம்பாதிச்சது 10 lakhs. சரிங்களா? 10 lakhsனால் 10 லட்ச ரூபா. சரிங்களா? சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வின்னிங் உண்டு. ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர மாட்டேன். அதுவும் உறுதியாக சொல்லிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பி எங்கிட்ட ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் வாங்குறாங்கள்ல, அவங்கள திருப்பி நான் உள்ளே கொண்டே வர மாட்டேன். வாட்ஸ்அப்புக்கு ஜாயின் பண்ணால் 2000 ரூபா கொடுக்குறேன், 5000 ரூபா கொடுக்குறேன்னாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணவே மாட்டேன். ஏன்னா காசுக்காக நான் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. அப்படி பண்ணக்கூடிய நிலை இருந்திருந்தால் நான் மட்டுமே எடுத்து போட்டு போயிடுவேன். இன்றைக்குமே எனக்கு 4 டிஜிட் வின்னிங் இருக்குது. விட்டுவிட்டு இப்போ நான் போயிடுவேன். எனக்கு அதில் உள்ள வாட்ஸ்அப்லாம் கிடையாது. உங்களை வச்சு தான் நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு இல்லை. நிறைய பேர்த்துக்கு ரெக்கவரி இல்லாத ரொம்ப சிரமங்களில் இருக்கிறாங்க அப்படின்றக்கொசரமாகவே அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது மெயின் ரீசன். புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கங்க. புரியாத கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்கள் விருப்பம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வின்வின் என்னுடைய ஃபேவரட் கம்பெனி, என்னுடைய ஃபேவரட் இந்த திங்கட்கிழமை வின்வின் கம்பெனியில் தான் நான் அதிகப்படியான வின்னிங்ஸ் அதிகமாக நான் எடுத்திருக்கேன். எப்படியெல்லாம் எடுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். உங்களுக்கு இன்றைக்கி இந்த 4 டிஜிட் நம்பர்ஸ் எப்படி இருக்கோ, இது வின்வினில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3வது டைம் எங்கே வரும் அப்படிங்கிறது
மெயின் கான்ஸ்டெப்டில் பார்க்கணும். சரிங்களா? 2, 3 இடங்களில் நான் வந்து ஒரு மேட்சிங் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய இடத்துல ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 டிஜிட்டில் இன்றைக்கி வின்னிங்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இடைப்பட்ட நாட்களில் கூட சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராது. ஆனால் இன்றைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவில் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறது சாட்டில் மட்டும் எடுத்து போட்டுருவேன். வெவ்வேறு சாட்லேயும் இருக்குது. சரிங்களா? வெவ்வேறு சாட்லேயும் இருக்குது. இந்த 4 டிஜிட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்தது 3495, ரெண்டாவது வந்தது 4889. இந்த 4889 போன வாரம் திங்கட்கிழமை அன்றைக்கி நான் எழுதி வச்சுட்டு என்னால் போட முடியல. கல்யாண காட்சிகள் நிறைய வந்ததுனால என்னால் போட முடியல. அதே மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்து எனக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த சமயங்கள்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் என்னாலேயும் முடியல. அதான் மெயின் ரீசன். வேறெல்லாம் எந்த காரணங்களும் கிடையாது. சாக்காடு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரிங்களா? இந்த 2 செட்டையும் பார்த்துக்கோங்க. மேலே நான் மார்க் பண்ணுறேன். வின்வின் சாட்லேயே வந்திருக்கு. சரிங்களா? வின்வின் சாட்லேயே உங்களுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வரக்கூடிய செட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் வீடியோவில். சரிங்களா? இதில் வந்து மெயின் ரீசன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக இது பாக்ஸ் டைப்பு 3495 பாக்ஸ் டைப்பு. அதே மாதிரி இங்கே வந்து 4889 இதுவும் பாக்ஸ் டைப்பு. சரிங்களா? இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து கூட கொண்டு போகலாம். சரிங்களா? அடுத்தடுத்து ஒவ்வொரு செட்டும் கொண்டு போகலாம். அடுத்தது நீங்கள் இங்கே எடுத்து ப்ளே பண்ணலாம். இங்கே எடுத்து ப்ளே பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஒரே நிமிஷம். மேலேருந்து டார்கெட் வச்சுக்காங்க. இங்கேருந்து இப்படி வச்சுக்காங்க. இந்த செட்டுகளில் இருந்தால் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னுடைய கணிப்பு பிரகாரம் நான் வின்வினில் எப்படியெல்லாம் எடுப்பணும் அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து கரெக்டாக எடுத்து போடுவேன். அதில் வந்து மெயின் ரீசன் எனக்கு. ஓகேங்களா? இதில் வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இதில் எப்படியெல்லாம் பேசிக் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த செட்டை வந்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பாக்ஸ் டைப்பில் கண்டிப்பாக ஒரு வின்னிங்ஸ் நிச்சயமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அது விட்டால் நமக்கு வந்து ஒரு சீபோர்டில் பெண்டிங்கில் வந்து இருக்குது இல்லைங்களா? பெண்டிங்கில் இருக்கிறப்போ இந்த செட்டை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த செட்டை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரேஞ்சில், அதாவது வந்து இந்த ரேஞ்சில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வரலாம். இல்லை இப்படி போய் இப்படி வரலாம். அதாவது வி ஷேப்பில் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஏன்னா இடையில இந்த ஒரு நாள் கேப்பு, இங்கே ஒரு நாள் கேப்பு. அதனால் இதில் இருக்கிற ஒரு ரொட்டேஷனில் மட்டும்தான் வின்வின் கம்பெனியில் வந்து இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்குது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து மொத்த ரிசல்ட்டில் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வின்வின் கம்பெனியிலேருந்து ஒரு ரிசல்ட் எப்படியெல்லாம் வருமோ அந்த ஒரு கான்செப்ட். நேற்று வந்தது வந்து 5065 இல்லைங்களா? இது பக்கத்துலேயே கீழே இருக்குது பாருங்கள். 5065 இது வந்து எப்போவுமே வந்து எல்லா ரிசல்ட்டுக்கும் எல்லா வார வீக்லிக்கும் கரெக்டாக ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்தது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே 5065 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இங்கே வந்து 5065னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இல்லை, இருந்தாலும் பாக்ஸ் டைப்பில் இருக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 5065 அப்படின்ருக்கு. நமக்கு போன டைம் என்ன அடித்தான், வின்வின் கம்பெனியில் வந்து லாஸ்ட்டாக வந்தது இந்த 4889. சரிங்களா? இந்த 4889 அப்படிங்கிறப்போ 4889 இதை பாக்ஸாகவே நாங்கள் கரெக்டாக வந்து 889 பாக்ஸ் டைப்பில் கீழே இங்கே எங்கேயாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட்டை நம்ம வந்து எடுத்து ப்ளே பண்ணலாம். அது கீழேயோ இல்லை மேலேயோ எந்த ரேஞ்சில் கொண்டு போயிருக்காங்களோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எடுத்து ப்ளே பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? 889 அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இங்கே 059 நான் கரெக்டாக 5065 அப்படிங்கிறத காட்டிட்டேன்.
50 65 அப்படின்னு ஒரு நிமிஷம். 889 அப்படிங்கிறது 8 8 9 ஒரு சேம் கான்செப்ட் இங்கே இருக்குது பாருங்கள். 8 8 9 இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தரேன், சரிங்களா? இப்போது 495 இங்கே இருக்குது, சரிங்களா? 495 முதல் வாரம் வந்தது, 2வது வாரம் வந்தது 88 89, சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே உள்ளதை எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே எடுக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் இருக்கலாம், சரிங்களா? இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். இதில் எந்த மாதிரி வந்திருக்கோ அதை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதில் வந்து நமக்கு நேற்று ரிசல்ட்டாக வந்த செட்டு எங்கே இருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க. 50 65 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, சரிங்களா? இங்கே வந்திருக்கு, இங்கே பக்கத்தில் வந்து நமக்கு இல்லை, இதனுடைய பக்கத்தில் இல்லை, மேலே வந்திருக்கு. அப்போ அந்த 50 65க்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அமையும். இதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும், சரிங்களா? 50 65 565 065. அப்போ 065 கீழே நமக்கு இருக்கா? இருக்குது, சரிங்களா? இருக்குது. நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி காட்டிடுறேன். இது பக்கத்துலேயே இருக்குது நமக்கு. இங்கே வந்து இந்த கட்டமில் இருங்க, இந்த 6 இல்லை, சரிங்களா? இந்த 6 வந்து இல்லை, இந்த 6 இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த 065 இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் 8 இல்லை, ஓகேங்களா? இந்த 8 வந்து இல்லை. அப்போது இந்த இன்னொரு கலரில் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல இருக்கிறது டெஃபினெட்லி வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து இந்த 7 விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே 8 இங்கே 6, அப்போ 7 இந்த 7 எடுக்காமல் இருக்கணும், இல்லைன்னா இந்த 2 எடுக்காமல் இருக்கணும், சரிங்களா? இதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நீங்கள் உருவாக்கி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் வருமோ, எது இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்குமோ அதை டெஃபினெட்லி எடுத்து விளையாடலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் என்னோடய இதில் நான் எடுத்து போடுறேன், ஓகேங்களா? இப்போ மொத்த ரிசல்ட்டு சார்ட்டுக்கு போயிடலாம். மொத்த ரிசல்ட்டு சார்ட்டில் வந்து இந்த சார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு வந்து பிசி ஒரு செட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? பிசியில் இருக்கிறது 99, இந்த 99, அதுக்கப்புறம் 065, இங்கே பார்த்தீங்கன்னா 99, இங்கே 65, அடுத்தது இந்த 77, சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு. இதில் வந்து 55ங்கிறது இங்கே வந்து கீழே வந்திருக்கு, இங்கே 55 அப்படின்னு வந்திருக்கு. 55, அதுக்கப்புறம் 95, அதுக்கப்புறம் நமக்கு 65. இப்போ மிச்சம் இருக்கிறது பிசிக்கு மட்டுமே நீங்கள் எடுத்து விளையாடக்கூடிய ஒரு செட்டை நான் வந்து எழுதி போடுறேன் உங்களுக்கு. அதாவது 98, 77, 95. இது பேசிக்காக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த 55 இந்த 55 வந்தாச்சு, இங்கே 99க்கு 99 வந்தாச்சு, இங்கே 65க்கு 65 வந்தாச்சு, சரிங்களா? இங்கே 65க்கு 65 வந்தாச்சு. நல்லா தெளிவாகவே காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கே 99, இங்கே 55, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 55க்கு இங்கே 55 வந்தாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் 99க்கு இங்கே 99ம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 65 நமக்கு வந்துடுச்சு, சரிங்களா? மிச்சம் நமக்கு வந்து இந்த 95ம் இருக்குது,
இன்னைக்கு வரக்கூடிய இதை மட்டும் நான் வந்து வேறு கலரில் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த 95 பெண்டிங்கில் இருக்குது. 95 வரணும், அப்படி இல்லைன்னா 77 வரணும், அப்படி இல்லைன்னா 98ன்னு வரணும். நல்லா 55, அதாவது இப்படி 55, 99, அப்புறம் 65. இது ரொட்டேஷன்லேயே மாற்றி நீங்கள் போடலாம். 95 59 வைக்கலாம், 98 89 வைக்கலாம். பேசிக் மட்டும் இது கான்ஃபிடண்ட்டாக வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 95 இன்றைக்கி வந்தாலும் வரலாம், 65க்கு 95ன்னு கூட வைக்கலாம். அதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டை வந்து அப்படியே நமக்கு இங்கே ரொட்டேஷன் திருப்பி போடலாம். இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த செட்டோட ஒப்பிட்டிங்கன்னா இங்கே 1ஆம் நம்பர் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து கரெக்டாக நமக்கு இங்கே வந்துருச்சு ரொட்டேஷனில். சரிங்களா? இதில் வந்து மேலேருந்து கீழேருந்து மேலே 952 952 இல்லைன்னா 953 அப்படி வரலாம், 953ன்னு வரலாம். ஆனால் பேசிக்காக நான் வந்து அந்த இடத்துல அந்த வீக்லி சார்ட்டில் வந்து எடுத்தது கரெக்டாக வரும். சரிங்களா? அது மெயின் ரீசன். எந்த அளவுக்கு ஈஸிங் இருக்கோ அந்தளவுக்கு இருக்கும். சரிங்களா? என்னோடய ஆல் போர்டு எப்போது ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஆல் போர்டில் வந்து நான் எடுத்து கொடுத்துட்றேன். சரிங்களா? என்னுடைய ஆல் போர்டில் 6 அல்லது 1 நிச்சயமாக இறங்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். இதை பேசிக்காக வந்து எனக்கு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதையும் கொடுத்துட்றேன். இன்றைக்கி என்ன நாளோ அந்த நாளுக்குண்டான நம்பர்ஸும் உள்ளே இறங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த 2 மாதத்துக்குள்ளே எப்படியெல்லாம் வருமோ எடுத்து போட்டுட்டு சேனலை க்ளோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரீம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோ போடலைன்னாலும் குரூப்பில் நான் போட்டு வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அது இன்னும் மெயினாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.